வணக்கம். பிரசாந்த் பூஷனின் வழக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தானாகவே சிக்கிவிட்டார்கள். இவருக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கிடைக்க இருந்த அந்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தள்ளி வைத்து விட்டது. இவருக்கு தண்டனையை கொடுக்காமல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 30 நிமிடங்கள் அவகாசம் கொடுத்தது யோசிக்கிறதற்காக. மன்னிப்பை கேட்டுவிடுங்கள், உங்களுக்கான தண்டனையை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இன்னொரு புறம் பிரசாந்த் பூஷன், நான் மன்னிப்பை கேட்க மாட்டேன், நான் செய்யாத தவறிற்கு எதற்காக நான் மன்னிப்பை கேட்க வேண்டும்? இங்கேதான் எங்களுடைய கேள்விகள் வருகிறது. எதற்காக பிரசாந்த் பூஷனுக்கு இத்தனை நாட்கள் அவகாசம் வழங்கி வருகிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? எதற்காக பிரசாந்த் பூஷனுக்கு தீர்ப்பை வழங்கினதற்கு பின் கூட அவருக்கு அந்த தண்டனையை கொடுக்க மறுக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? பிரசாந்த் பூஷன் மேல போடப்பட்ட வழக்குக்கு பின் இந்த 2 ட்வீட்கள் மட்டும்தானா, அல்ல இதற்கு பின்னாடி உள்ள பல மர்மங்கள் இருக்கிறதா? சுப்ரீம் கோர்ட்டை ஏவி விட்டு பிரசாந்த் பூஷன் மேல வழக்கை போட சொன்னது நம் நாட்டு மத்திய அரசாங்கமா? எதற்காக இத்தனை கேள்விகள், எதற்காக இத்தனை குழப்பங்கள்? பிரசாந்த் பூஷன் மேல போடப்பட்ட இந்த வழக்குக்கு பின்னாடி உள்ள மர்மத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். வாருங்கள். இந்த வழக்கின் நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள், அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னுடைய இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். What is wrong in using word apology? What is wrong in seeking apology? Will that be reflection of the word guilty? Apology is a magical word which can heal many things. I am talking generally, not about Prashant. You will go to the category of Mahatma Gandhi if you apologize. Gandhiji used to do that. If you have hurt anybody, you must apply balm. One should not feel belated by that. Justice Arun Mishra. மன்னிப்பு என்கிற வார்த்தையில் தவறுதான் என்ன? மன்னிப்பு கேட்பதால் தவறு என்ன? மன்னிப்பு கேட்டுவிட்டீர்கள்னா நீங்க குற்றவாளியாக மாற மாட்டீர்கள். அப்பாலஜி, மன்னிப்பு என்கிற வார்த்தை ஒரு மந்திர சொல். இந்த ஒரு வார்த்தையால் பல விஷயங்கள், பல வியாதிகள் குணமடைந்துவிடும். என்னுடைய இந்த வார்த்தைகள் பிரசாந்த் பூஷனுக்காக அல்ல, இது அனைவருக்குமே பொருந்தும். இப்போதான் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா அவர்கள் பிரசாந்த் பூஷனை நேரடியாக டார்கெட் பண்ணுகிறார். மன்னிப்பை கேட்டீர்கள்னா நீங்க மகாத்மா காந்தியின் இடத்தை பிடித்து விடுவீர்கள். மகாத்மா காந்தி மன்னிப்பை கேட்டுதான் வந்தார், நீங்களும் மன்னிப்பை கேட்டு விடுங்கள். இவர் எந்த மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறார், எந்த மகாத்மா காந்தி எப்போ மன்னிப்பை கேட்டு வந்தார் என்று எந்த விதமான டீட்டெயிலும் இவர் கொடுக்கவில்லை. மகாத்மா காந்தி அவர்களை பற்றி நான் படித்தவரை, நான் தெரிஞ்சுக்கினவரை, அவர் மன்னிப்பை கேட்டிருக்க மாட்டார். மகாத்மா காந்தி அவர்கள் மன்னிப்பை கேட்கிறதை விட தண்டனையை அனுபவிக்கிறதை தான் விரும்புவார். இதுதான் மகாத்மா காந்தி அவர்களுடைய குணம். பிரசாந்த் பூஷன் மேலே போடப்பட்ட இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், பிரசாந்த் பூஷனின் இந்த 2 ட்வீட்களால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மானம் கப்பல் ஏறி விட்டதா என்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. அல்ல இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறதா? நம் நாட்டு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 19ல உள்ள பேச்சுரிமை, அதற்கு கீழே பல விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். அதையும் கொஞ்சம் பாருங்கள். All the citizens should have right to freedom of speech and expression. நம் நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்குமே தன்னுடைய பேச்சுரிமை மற்றும் தன்னுடைய கருத்துக்களை வெளிவிடுவதற்கான அனைத்து உரிமையுமே நம் நாட்டு கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிறது. டு assemble peaceably without arms. அமைதியான முறையில் எந்த விதமான ஆயுதத்தையும் கையில் எடுக்காமல் போராட்டத்தை நடத்தலாம். இந்த உரிமையையும் நம் நாட்டு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு வழங்கியுள்ளது. மீண்டும் ஒரு முறை இதே பிரசாந்த் பூஷனுடைய வழக்கிற்கு திரும்பி வந்து விடலாம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பேச்சுரிமை, உங்களுடைய கருத்துரிமை. இவர் போட்ட அந்த 2 ட்வீட்களால் தான் இந்த வழக்கை தொடங்கினதா நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? அல்ல இதற்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் இருக்கிறதா? மர்மம் இருக்கிறது. பிரசாந்த் பூஷன் அவர்கள் இன்வால்வ் ஆன 3 வழக்குகள். இதற்கான முதல் வழக்கு சிஜிஐ ரஞ்சன் கோகோய் அவர்கள் மேலே போடப்பட்ட அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். அதற்கான லீகல் டீமில் இருந்தார் பிரசாந்த் பூஷன் அவர்கள். 2ஆம் வழக்கு நம் நாட்டு பிரதமர் மேலே, நம் நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேலேயே பிரசாந்த் பூஷன் ஒரு வழக்கை தொடங்கினார், ரஃபால் டீலை பற்றி. 3ஆம் வழக்கு 2G ஸ்கேம். 2G ஸ்கேமில் அனில் அம்பானியுடைய இன்வால்வ்மெண்ட். இந்த 3 வழக்குகளுமே நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு, நம் நாட்டு பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கிறது. அதனால சுப்ரீம் கோர்ட்டை ஏவி விட்டு பிரசாந்த் பூஷனை எப்படியாவதும் கண்ட்ரோல் பண்ணிவிட வேண்டும். இந்த 3 வழக்குகளையும் பிரசாந்த் பூஷன் எப்படியாவதும் திருப்பி பெற வேண்டும்.
இந்த இரண்டு ட்வீட்கள் எந்த விதத்திலையுமே நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மானத்தை மரியாதையை கப்பல் ஏற்றவில்லை. அதற்கு பின்னாடி இருக்கும் முக்கியமான காரணம் இந்த 3 வழக்குகள் தான். 35 வயதான ஒரு பெண்மணி, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பதவியில் பணிபுரிந்த இந்த பெண்மணி ரஞ்சன் கோகோய் அவர்கள் வீட்டிற்கே போய் பணிபுரிந்து வந்தாள். இந்த பெண்மணி வைத்த குற்றச்சாட்டு, ரஞ்சன் கோகோய் அவர்கள் 2 நாட்கள் அவர் வீட்டிற்கு போய் நான் பணிபுரியும் போது என்னை செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துள்ளார் என்று. இந்த வழக்கு வெளியில வந்தவுடன் ரஞ்சன் கோகோய் அவர்கள் மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பரான இன்னொரு ஜட்ஜ் இந்த விசாரணையை தன் கையில் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ஜட்ஜான குற்றவாளியை அந்த விசாரணையை தன் கையில் எடுத்து தனக்கு சாதகமாக அந்த தீர்ப்பையும் கொடுத்து விட்டார். ஆனால் அதற்கு பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது என்று கொஞ்சமாக பாருங்கள். வெறும் 15 நாட்களில் இந்த பெண்ணுக்கு 3 முறை டிரான்ஸ்ஃபர் கிடைத்தது. சுப்ரீம் கோர்ட் இந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவிட்டு இந்த பெண்ணை இமீடியட்டாக டிஸ்மிசல் பண்ணிவிட வேண்டும் என்று 2018 டிசம்பர் அன்று இந்த பெண்ணுடைய வேலையை பறித்துவிட்டது. இதற்கு பின் தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. அதையும் பாருங்கள். இந்த பெண்ணுடைய கணவர் டெல்லி போலீஸில் ஒரு கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வந்தார். அவருக்கு திடீர் என்று சஸ்பென்ஷன் கிடைத்துவிட்டது. எதற்காக அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் என்று அவருக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. இந்த பெண்ணுடைய கொழுந்தனார், அவரும் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வந்தார். அவருக்கும் சஸ்பென்ஷன் ஆர்டர் கிடைத்துவிட்டது. இது எல்லாம் பத்தவில்லை என்று இந்த பெண்ணுடைய 2ஆம் கொழுந்தனார் ஒரு ஹேண்டிகேப்ட், இதே ரஞ்சன் கோகோய் அவர்கள் தான் அந்த பையனுக்கு வேலை வாங்கி வைத்தார். இந்த வழக்கு வந்ததற்கு பின் அவருடைய வேலையும் பறிபோனது. பெண்ணுடைய வேலை போனது. பெண்ணுடைய கணவர் சஸ்பெண்ட் ஆகிவிட்டார். பெண்ணுடைய இன்னொரு கொழுந்தனார் அவரும் சஸ்பெண்ட் ஆகிவிட்டார். பெண்ணுடைய இன்னொரு கொழுந்தனார் அவருக்கு வேலை போய்விட்டது. இங்கே மட்டும் இந்த பெண்ணுடைய பிரச்சனை முடியவில்லை. இந்த பெண் மற்றும் அவருடைய கணவரை 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்குற வழக்கில், ஒரு பொய் வழக்கில் கைது செய்தார்கள். இந்த பெண்மணிக்காக பிரசாந்த் பூஷன் தான் போராடி அந்த பெண்ணுடைய வேலையை திரும்பி வாங்கி கொடுத்திருக்கிறார். எந்த வேலையை டிஸ்மிஸ் பண்ணி விட்டார்களோ பிரசாந்த் பூஷன் அந்த வழக்கை போட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேயே அந்த பெண்ணை மீண்டும் ஒரு முறை அமர வைத்து வேலையும் பார்க்க வைத்திருக்கிறார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மேலே போடப்பட்ட அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போது நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மானம் போகவில்லை, மரியாதை போகவில்லை. ஆனால் இப்போ பிரசாந்த் பூஷன் போட்ட அந்த 2 ட்வீட்களால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மானம் மரியாதை அனைத்துமே கப்பலேறி விட்டதாம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் விளையாடும் போது இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எங்கேயுமே வரவில்லை. ஆனால் ஒரு அட்வொகேட் நம் நாட்டு உரிமைகளுக்காக பேசும்போது அனைத்து வழக்குமே அவர் மேல் வந்துவிடுகிறது. ஒரு நல்ல ஜனநாயகத்தில் டயலாக் மிக முக்கியமான விஷயம். ஒரு நபர் தன்னுடைய கருத்தை வெளிவைக்கலாம், இன்னொரு நபர் அவருடைய கருத்தையும் வெளிவைக்கலாம். இந்த 2 நபர்கள் பேசுவதை கேட்டு நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நடந்து கொள்ளணும், நம் நாட்டு அரசாங்கம் நடந்து கொள்ளணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கிறதா என்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. நம் நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து, நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீங்க ஒரு வார்த்தை கூட கேள்வியாக கேட்கக்கூடாது. அப்படி நீங்க கேட்டீர்கள்னா, அப்படி நீங்க உங்களுடைய கருத்தை பதிவிட்டீர்கள்னா உங்க மேல வழக்குகள் போடப்படும். அதுவும் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் படி வழக்குகள் போடப்படும். ஒரு தீவிரவாதி மேல போடப்படும். அந்த வழக்கை அப்பாவி மக்கள் மேல திணித்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அதற்காக கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தன் வாயை திறக்க மாட்டார்கள். அப்ப கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் மானம் போகாது. இந்த வழக்கு விசாரணையும் போது அட்டர்னி ஜெனரல் வேணுகோபால் அவர்களிடம் போய் இதே சுப்ரீம் கோர்ட் அவருடைய கருத்தை கேட்டிருக்கிறது. அட்டார்னி ஜெனரலான வேணுகோபால் அவர்கள் கொடுத்த அந்த பதில், பிரசாந்த் பூஷனை விட்டுவிட வேண்டும், பிரசாந்த் பூஷன் மேல எந்த விதமான தவறும் அல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தை பெருசுபடுத்தக்கூடாது, பிரசாந்த் பூஷனை இமீடியட்டாக மன்னித்து விட்டுவிட வேண்டும். இதே வரிசையில் பிரசாந்த் பூஷன் இன்னொரு ட்வீட்டை போட்டார். அக்டோபர் 15, 2018 அன்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு எதிராக அல்ல, நம் நாட்டு பிரதமருக்கு எதிராக. Those asking what's corruption in Rafale deal should read our complaint to CBI to see how Modi replaced almost done deal of 126 jets at 700 crores each to 36 jets at 1600 crores each, only to give 35% commission to Ambanis and co. That's corruption. பல நபர்கள் ரஃபால் டீலில் நடந்த அந்த ஊழலை பற்றி பேசுகிறார்கள்.
அதற்கான பதில் நாங்க சிபிஐ கிட்ட கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் காப்பி. இதை படித்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் டன் டீலாக இருந்த அந்த 126 போர் விமானங்கள், ஒரு விமானத்தின் விலை வெறும் 700 கோடி ரூபாய். அந்த டீல் ஆல்மோஸ்ட் முடிந்துவிட்ட நிலையில் இருந்தது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு லாபம் கொடுக்கிறதற்காக 126 ஜெட் விமானங்களை வாங்காமல் வெறும் 36 ஜெட் விமானங்கள் வாங்கியிருந்தார். அதுவும் அந்த ஒரு விமானத்தின் விலை வெறும் 700 கோடி ரூபாயாக இருந்தது. ஆனால் இப்போ வாங்கின விமானத்தின் விலை 1600 கோடி அதே விமானத்திற்காக. இந்த அனைத்துமே நடந்தது அம்பானியன் கம்பெனிக்கு 35% கமிஷன் கொடுக்கிறதற்காக. அக்டோபர் 4, 2018 ஃபார்மர் பிஜேபி லீடரான யஷ்வந்த் சின்ஹா அவர்கள், அருண் ஷௌரி அவர்கள் மற்றும் சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கும் பிரசாந்த் பூஷன் அவர்கள் சிபிஐயிடம் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கம்ப்ளைண்ட் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஃபார்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மனோகர் பாரிக்கருக்கு எதிரான கம்ப்ளைண்ட். ரஃபால் டீலில் நடந்த அந்த ஊழலுக்கான கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்டில் உள்ள முக்கியமான விஷயங்களை உங்களிடம் எடுத்துச் சொல்ல இருக்கிறேன். நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய பதவியில் உள்ள நபர். நம் நாட்டு பிரதமராக இருக்கிறார், ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருக்கிறார். அவருடைய நண்பர் அனில் அம்பானி அவர்கள் அந்த நேரத்தில், அதாவது 2014-15 அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியிருந்தார். 2G கேஸ் அவர் மேல் நடந்தது. அந்த 2G கேஸையும் இதே பிரசாந்த் பூஷன் தான் நடத்தி வந்தார். அந்த தருணத்தில் அனில் அம்பானியோட அனைத்து கம்பெனிகளுமே லாஸை தான் சந்தித்து வந்தது. ஒரு விதத்தில் பேங்க்ரப்ட் ஆகிவிட்டார் அனில் அம்பானி அவர்கள். அனில் அம்பானியுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு அவருடைய நண்பரான நரேந்திர மோடி, அதாவது நம் நாட்டு பிரதமரான நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் அவருக்கு லாபத்தை தேடி கொடுத்துள்ளார். அதற்கான டீல் தான் ரஃபால் டீல். ஏற்கனவே டசால்ட் ஏவியேஷனுடைய போடப்பட்ட அந்த டீலை முறித்துவிட்டு, அதாவது 126 போர் விமானங்கள், அதுவும் 700 கோடி ரூபாய், ஒரு விமானத்தின் விலை வெறும் 700 கோடி ரூபாயாக இருந்த அந்த டீலை முடித்துவிட்டு ஒரு புதிய டீலை கிரியேட் பண்ணார் நரேந்திர மோடி அவர்கள். ஏற்கனவே போடப்பட்ட டீல் தான் என்ன? 126 போர் விமானங்கள், ஒரு விமானத்தின் விலை வெறும் 700 கோடி ரூபாய். இந்த 126 போர் விமானங்களில் 38 போர் விமானங்கள் அங்கிருந்து ஃப்ளைஅவே கண்டிஷனில் வரும். மீதமுள்ள அனைத்து விமானங்களுமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணப்படும். அதாவது அவர்கள் தன்னுடைய டெக்னாலஜியும் நமக்கு வித்தார்கள். ஆனால் அந்த டீலை மாற்றிவிட்டு ஒரு புதிய டீலை கிரியேட் பண்ணார் மோடி அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு லாபத்தை கொடுக்கிறதற்காக. இந்த புதிய டீல்ல அனைத்து போர் விமானங்களுமே இந்தியாவிற்கு ஃப்ளைஅவே கண்டிஷனில் வரும். எந்த விதமான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. 126 போர் விமானங்கள் இடத்தில் வெறும் 36 போர் விமானங்கள் தான் வாங்கினோம். அதுவும் 700 கோடி ரூபாயாக இருந்த அந்த தொகையை ஏற்றிவிட்டு 1600 கோடி ரூபாய். அனில் அம்பானியோடைய கம்பெனிக்கு அடுத்த 40 வருடங்கள் இறுதி ஆஃப்செட் பார்ட்னராக மோடியன் கம்பெனி தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு நபர் தன்னுடைய முழு வாழ்க்கையில் ஒரு சைக்கிள் டயரை கூட தயாரிக்காத நபருக்கு இவ்வளோ பெரிய டிஃபென்ஸ் டீலை கொடுத்தார் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். இந்த ரஃபால் டீலில் நடந்த உண்மைகளையும் கொஞ்சம் பாருங்கள். 3 மார்ச் 2015 அன்று மிஸ்டர் அம்பானி அவர்கள் மற்றும் மோடி அவர்கள் நடுவில் ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங் நடந்த அந்த தருணத்தில் அம்பானி மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. 2G ஸ்கேம்ல பப்ளிக் சர்வெண்ட், அதாவது அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு. நம் நாட்டு பிரதமர் ஒரு மிகப்பெரிய பப்ளிக் சர்வெண்ட், அவர் ஒரு குற்றவாளியுடன் உட்கார்ந்து மீட்டிங்கை போட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அனில் அம்பானியோட அனைத்து கம்பெனிகளுமே நஷ்டத்தில் தான் போய்கொண்டிருந்தது. 4 புறமும் கடனில் முழுகியிருந்தார் அனில் அம்பானி அவர்கள். நம் நாட்டு பிரதமர் அனில் அம்பானிக்கு அந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன், டிஃபென்ஸ் டீலுக்கான சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார். அதற்கு பின் தான் மோடி மற்றும் அனில் அம்பானியுடைய ஐடியாவுடன் இந்த புதிய டீல் கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாளே, அதாவது 4ஆம் தேதி 4 மார்ச் 2015 அன்று அனில் அம்பானி பபாவ் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் என்ற ஒரு கம்பெனியில் 17.77% ஸ்டேக்கை வாங்கிவிடுகிறார். ஏப்ரல் 10, 2015 அன்று இந்த டீலை முடித்து விட்டார்கள். ஒரு நபர், தகுதியே இல்லாத நபருக்கு இந்த டீல் போய் சேர்ந்து விட்டது. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர், எந்த விதமான டிஃபென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத நபர், இவருடைய கம்பெனிக்கு இந்த தகுதியே இல்லாத போது எப்படி இந்த ரஃபால் டீலுக்கான ஆஃப்செட் பார்ட்னராக அனில் அம்பானியுடைய கம்பெனியை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த கம்பெனியுடைய பேரை கூட மாற்றினார்கள்.
பபாவ் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங்கிற பெயரை மாற்றிவிட்டு ரிலையன்ஸ் நேவல் அண்ட் இன்ஜினியரிங் என்ற பெயரை மாற்றினார்கள். அதற்கு பின் இந்த டிஃபென்ஸ் டீலும் முடிந்துவிட்டது. இந்த ரஃபால் டீல் விவகாரத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், யார் எல்லாம் பிரதமர் மோடியுடன் பிரான்சுக்கு சென்றார்கள், யாரெல்லாம் இந்த டிஃபென்ஸ் டீல் முடிக்கும் போது அவருடன் இருந்தார்கள். மிக முக்கியமாக ஃபாரின் மினிஸ்டர் இந்த ட்ரிப்பில் போகவில்லை. இதுக்கும் மிக முக்கியமாக டிஃபென்ஸ் மினிஸ்டர், அந்த நேரத்தில் உள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரான்சிற்கு போகவில்லை. அங்க ரஃபால் டீல் முடிந்து கொண்டிருந்தது. இங்கே நம் நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோவாவில் ஒரு மீன் கடையை திறந்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்போ மோடியுடன் சென்ற நபர் தான் யார்? மோடியோட சென்ற நபர் நம் நாட்டுடைய மிகப்பெரிய பிசினஸ்மேனான அனில் அம்பானி அவர்கள். 4 பக்கமே கடனாளியாக இருந்த அவருடைய அனைத்து கம்பெனிகளுமே முழுகி கொண்டு இருந்த தருணத்தில் மோடியுடன் டிஃபென்ஸ் டீலை போட போன நபர் நம் நாட்டுடைய ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்த ஒரு பிசினஸ்மேன் அனில் அம்பானி. இந்த வருடம் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக பேசின அனைத்து ஜேர்னலிஸ்ட்கள் மேல, அனைத்து ஆக்டிவிஸ்ட்கள் மேல பல வழக்குகள் போடப்பட்டது. இந்த வருடம் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 55 ஜேர்னலிஸ்ட்கள் மேல பல வழக்குகள் போடப்பட்டது. தாக்குதல் நடந்தது. முக்கியமாக பல நபர்கள் மேல நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போன்ற தீவிரவாதிகள் மேல போடப்படுற அந்த வழக்கும் போடப்பட்டது. செடிஷன் கேஸ், தேச துரோக வழக்கு போடப்பட்டது. முக்கியமாக வினோத் துவா அவர்கள், சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் இந்தியா வினோத் துவா அவர்கள் மேல செடிஷன் கேஸ், தேச துரோக வழக்கு. எதற்கு? நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, நம் நாட்டு அரசாங்கம் பண்ற தவறுகளை பார்த்து கேள்விகளை கேட்டதனால். ஒரு சாதாரண பிஜேபி லீடர் போய் அவர் மேல வழக்கை போட்டு விடுகிறார். அவர் மேல தேச துரோக வழக்கு போடப்படுகிறது. ஆனால் இன்னொரு புறம் இதே பிஜேபியை சார்ந்த நபர்கள் தேஷ் கே கத்தாரோக்கோ கோலி மாரோ சாலோக்கோ, அதாவது நம் நாட்டு தேச துரோகிகளை சுட்டு கொன்று விடுங்கள் என்று அந்த சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற அந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட நபர்களை பார்த்து பேசின நபருக்கு மந்திரி பதவி. இன்னொரு புறம் டிசிபி பக்கத்திலேயே இருந்து டெல்லி கலவரத்திற்கு முன்னாடி மக்களை தூண்டிவிட்ட அந்த நபர் மேலையும் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை, எந்த விதமான வழக்கும் அல்ல. ஆனால் உண்மையை பேசும் ஒரு ஜேர்னலிஸ்ட், கேள்விகளை கேட்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் மேல தேச துரோக வழக்கு. த வயர் ஜெயஷா மேல ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டார்கள் 2017. ஜெயஷா, அதாவது அமித்ஷாவுடைய மகன், ஒரு கம்பெனி வைத்திருந்தார். அதற்கான முதலீடு வெறும் 50,000 ரூபாய். அந்த வருடம் முடிகிறதற்குள் அவருக்கு வந்த வருமானம் 80 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 16,000 மடங்கு அதிக லாபத்தை பார்த்தது ஜெயஷாவுடைய இந்த கம்பெனி. ஜெயஷாவை பத்தி வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டிற்கு பின் அமித்ஷாவுடைய மகன் ஜெயஷா இதே பத்திரிகை மேல 100 கோடிக்கான டெஃபமேஷன் கேஸை போட்டுவிட்டார். இந்த அரசாங்கத்தை பார்த்து அல்ல, இந்த அரசாங்கத்தில் உள்ள மந்திரிகள், எம்பிகளுடைய மகன்களை பார்த்து கேள்விகளை கேட்டால் கூட உங்கள் மேல வழக்கு வரும், உங்கள் மேல விசாரணை வரும், உங்களை ஜெயிலில் அடைப்பார்கள். உங்களை தீவிரவாதி போன்ற அந்த வழக்கையும் போட்டு உங்களை தீவிரவாதியாகவே மாற்றி விடுவார்கள் இந்த நபர்கள். பிரசாந்த் பூஷனை அவருடைய ஆஃபீஸ்குள்ளேயே போய் பிஜேபியை சார்ந்த நபர்கள் தாக்கினார்கள். அப்பவும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு எந்த விதமான மான பிரச்சனையும் வரவில்லை. இன்னைக்கு இவர் மேல இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு வழக்கை தொடங்கி விட்டார்கள், வெறும் 2 ட்வீட்களின் பேரில். ஆனால் இதற்கு பின்னாடி உள்ள முக்கியமான உண்மையான காரணம் எக்ஸ் சிஜிஐ ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோய் அவர்கள். அவர் மேல போடப்பட்ட அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ், அதற்காக சப்போர்ட் பண்ண இந்த பிரசாந்த் பூஷன். இன்னொரு வழக்கு பிரதமர் மோடி மேல போடப்பட்ட ரஃபால் டீலுக்கான வழக்கு, அதுக்கும் இதே பிரசாந்த் பூஷன் தான் காரணம். இன்னொரு விஷயம், நம் நாட்டுடைய மிகப்பெரிய பிசினஸ்மேனான அனில் அம்பானி 2G ஸ்கேமில் அவர் பேரை சேர்த்தது, இதுக்கும் பிரசாந்த் பூஷன் தான் காரணமாக இருந்தார். நம் நாட்டுடைய லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுவதற்காக, நம் நாட்டுடைய மக்களுடைய உரிமைகள், நம் நாட்டுடைய மக்களின் அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை அமைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் கையில் போய்விட்டது. நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் படி தலையை ஆட்டிக்கொண்டிருக்கிறது நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள ஜட்ஜ்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக அந்த தீர்ப்புகளை வழங்கினார்கள்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலவிதமான கிஃப்ட்களில் எம்பி பதவி, அப்புறம் சிஎம் பதவி,
இதற்கு பின் கூட நீதிபதிகள் நியாயமான முறையில் நடப்பார்களா என்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சிந்திங்கள். நன்றி, வணக்கம்.